இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷாரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளை அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்றைக்கி வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநிலை அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இதை 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டுருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சாரை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக எப்படி வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க.